Very good morning to one and all who are all watching this video. இன்னைக்கு வீடியோவில் என்ன கொஷின் பேப்பர் சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆர்ஆர்பி என்டிபிசியில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்ப்போம். இந்த எக்ஸாம் எப்போ நடந்திருக்கு அப்படின்னா 2016 நடந்திருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். Working alone, A can do a job in 15 days and B can do the same job in 18 days. In how many days will the job be completed if both work together? டைம் அண்ட் ஒர்க் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிளான ப்ராப்ளம் தான். என்ன சொல்லியிருக்காங்க, ஏ ஒரு ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 15 நாள் எடுத்துக்கிறாங்க, பி ஒரு ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 18 நாள் எடுத்துக்கிறாங்க. இது ரெண்டுத்துக்குமான எல்சிஎம் கண்டுபிடிங்க. 15க்கும் 18க்குமான எல்சிஎம் 90. 18 இன்ட்டு 5 19, 15 இன்ட்டு 6 தான் 19. ஓகே, இப்போது 90 அப்படிங்கிறது டோட்டல் ஒர்க், 6 அப்படிங்கிறது ஏ ஒரு நாளைக்கு 6 யூனிட் பண்ணுறாங்க, பி ஒரு நாளைக்கு 5 யூனிட் பண்ணுறாங்க. இப்போ என்ன கொஷினில் கேட்டிருக்காங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் எவ்வளோ யூனிட் முடிப்பாங்க அப்படின்றது தானே. அப்போது ஏ ஒரு நாளைக்கு 6 யூனிட், பி ஒரு நாளைக்கு 5 யூனிட், அப்போ மொத்தமாக 11 யூனிட் முடிப்பாங்க ஒரு நாளைக்கு. மொத்தமாக 11 யூனிட் இருக்குது அவங்களுக்கு ஒரு நாளைக்கு முடிக்கிறாங்க அப்படின்னா மொத்தமாக அவங்களுக்கு எத்தனை நாள் தேவைப்படும் அப்படிங்கிறது எக்ஸ், டோட்டலாக இருக்க யூனிட்ஸ் 90. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 90 டிவைடட் பை 11. இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 8 2/11 டேஸ். இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். P is twice as efficient as Q. Q takes 12 days to complete the job. If both of them work together, how much time will they take to complete the job? இதுவும் ரொம்பவே சிம்பிளான ப்ராப்ளம் தான். என்ன சொல்லியிருக்காங்க, P is twice as efficient as Q அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டைமும் எஃபிஷியன்சியும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக. Q என்ன சொல்லியிருக்காங்க, 12 days அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ P 6 daysல முடிச்சிருப்பாங்களா, ஏன்னா டுவைஸ் த எஃபிஷியன்சி. ஓகே, இது ரெண்டுத்துக்குமான எல்சிஎம் 12. 12 1s are 12, 6 2s are 12. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு பி 2 யூனிட், கியூ 1 யூனிட், அப்போ மொத்தமாக 3 யூனிட் முடிப்பாங்க. அப்போ மொத்தமாக 3 யூனிட் இருக்குது, எத்தனை நாள் தேவைப்படும் அப்படிங்கிறது எக்ஸ், டோட்டலாக இருக்க யூனிட்ஸ் 12. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12 டிவைடட் பை 3 இஸ் ஈக்குவல் டு 4 days. இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். What is the median of the following list of numbers? 5 3 6 9 11 19 1. Median is nothing but arranging the number in ascending order and finding the middle number is called median. Okay, now we start to arrange. 1 3 5 6 9 11 19. 6 is the middle number, so answer 6. Next problem பார்ப்போம். What will rupees 40,000 amount to in 2 years at rate of 20% per annum if interest is compounded yearly? Compound interest பேஸ் பண்ணி ரொம்பவே சிம்பிளான ப்ராப்ளம் தான் கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, 40,000 அப்படின்றது சொல்லியிருக்காங்களா. 40,000 அப்படின்றது 100%. ஓகே, இதில் 10% கண்டுபிடிப்போம். 10% அப்படின்னா 4,000, அதாவது ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுப்போமா. அப்போ 20,000 அப்படின்னா 20% அப்படின்னா 8%, 8,000. 20% அப்படின்னா 8,000. அப்போ ஃபஸ்ட் இயருக்கு 8,000 தானே ஆட் ஆகிருக்கும். ஃபஸ்ட் இயருக்கு 4,000 48,000 இதுதான் ஃபஸ்ட் இயருக்கு கிடச்சிருக்கும். செகண்ட் இயருக்கு 8,000 ஆட் ஆகும். இந்த 8,000லேருந்து 20% ஆட் ஆகுமா. 8,000ல் 10% 800, 20% அப்படிங்கிறது 1,600. இந்த 1,600 எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகும். ஸோ ஆன்சர் 57600. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். A train crosses a stationary object in 10 seconds. What is the length of the train if speed of the train is 25 meter per second? டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிளான ப்ராப்ளம் தான். என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, லென்த் ஆஃப் த ட்ரெயின் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. லென்த் ஆஃப் த ட்ரெயின்
of the train divided by இந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ செகண்டில் கிராஸ் ஆகுது, 10 செகண்ட்ஸில் கிராஸ் ஆகுது. அப்புறம் ட்ரெயினோட ஸ்பீட் கொடுத்துருக்காங்க 25. லென்த் ஆஃப் த ட்ரெயினை எக்ஸ்ன்னு வச்சுப்போம். எக்ஸ் டிவைடட் பை 10 இந்த பக்கம் வந்துருச்சு அப்படின்னா மல்டிப்ளேயில் வரும். 10 × 25 அப்படின்னு வருமா, 10 × 25. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 250. அப்போ லென்த் ஆஃப் த ட்ரெயின் 250 மீட்டர். இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். Two poles of the height 12 meter and 17 meter stand vertically upright to the plain ground. If distance between their feet is 12 meter, find the distance between the tops. இதுவும் ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு 2 poles, அதாவது 12 மீட்டர், இது 17 மீட்டர் ஒரு போல் இருக்குது. இதோட டிஸ்டன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபீட்லேருந்து இது 12 மீட்டர் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மக்கிட்ட கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, இது என்ன டிஸ்டன்ஸ் அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ இதுவும் 12 மீட்டர் தானே இருந்திருக்கும். இது டோட்டலாக ஃபுல்லாகவே 17 அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் போக பாக்கி இருக்கிறது, இது 17ல் 12 போயிடுச்சு அப்படின்னா பாக்கி ரிமைண்டர் 5. ஸோ இதோட டிஸ்டன்ஸ் இங்கே 5ஆக இருந்திருக்கும், இதோட டிஸ்டன்ஸ் இங்கே 12. நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறது இந்த கொஷின் எக்ஸு தான் கேட்டிருக்காங்க. இது என்ன தியரம், இது பித்தகரஸ் தியரமா? 12 square plus 5 square is equal to x square. 144 plus 25 is equal to x square. 169 is equal to x square. x square இந்த பக்கம் வந்துருச்சு அப்படின்னா root of 169 is equal to x. Therefore x is equal to 13. இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். If Pluto is coded as some codes are given, then Saturn is coded as alphabet series. செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, P எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு, Qவாக சேஞ்ச் ஆகிருக்கு. P எப்படி Qவாக சேஞ்ச் ஆகிருக்கு, அதாவது நெக்ஸ்ட் லெட்டராக சேஞ்ச் ஆகிருக்கு, +1. L எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு, Kவாக சேஞ்ச் ஆகிருக்கு. L எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு, K பிஃபோர் த லெட்டர், -1. U எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு, Vயாக சேஞ்ச் ஆகிருக்கு, UV நெக்ஸ்ட் லெட்டர் +1. T எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு, எஸ்ஸாக சேஞ்ச் ஆகிருக்கு. T பிஃபோர் லெட்டர் எஸ், -1. O ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகிருக்கு, O ப்ளஸ் நெக்ஸ்ட் லெட்டர் +1. அதே மாதிரி சர்டைன் அப்படின்றதும் கோட் பண்ணலாமா? எஸ் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு, நெக்ஸ்ட் லெட்டர் எஸ்ஸுக்கு +1 பண்ணோம் அப்படின்னா T. ஏக்கு பிஃபோர் 1 Z, Tக்கு நெக்ஸ்ட் 1, Tக்கான நெக்ஸ்ட் 1 U, Uக்கான நெக்ஸ்ட் 1 பிஃபோர், Uக்கு பிஃபோராக இருக்கிறது T, Rக்கு நெக்ஸ்டாக இருக்கிறது S, Nக்கு பிஃபோராக இருக்கிறது M. ஸோ இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். இஃப் P713 is divisible by 11, then find the value of smallest natural number P. டிவிசிபிலிட்டி ரூல் தெரிஞ்சுன்னா இந்த சம் அப்ளை பண்ணி போட்டுடலாம். இப்போ 11ஓட டிவிசிபிள் எப்படி இருக்கணும், சம் ஆஃப் த ஆட் பிளேசஸ் மைனஸ் சம் ஆஃப் த ஈவன் பிளேசஸ் இஸ் ஈக்குவல் டு 0 ஆர் மல்டிபிள் ஆஃப் 11. ஓகே, இங்கே செக் பண்ணி பாருங்களேன். P713 சம் ஆஃப் த ஆட் பிளேசஸ், அதாவது P +1 7 + 3, 7 + 3 10. அப்போது 1 + 9 பண்ணால் தானே திரும்ப 10, ஸோ 0 ஆகும். அப்போ P அப்படிங்கிற பிளேஸில் என்னவாக இருக்கணும், 9ஆக இருந்திருக்கணும். ஸோ 9 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். இஃப் ப்ளஸ் மீன்ஸ் மல்டிப்ளைட், மல்டிப்ளை மீன்ஸ் டிவைட், மல்டிப்ளை மீன்ஸ் ப்ளஸ், மைனஸ் மீன்ஸ் டிவைட், அண்ட் டிவைட் மீன்ஸ் மைனஸ், கம்ப்யூட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்பிரஷன். 15 ப்ளஸுக்கு பதில் என்ன சொல்லியிருக்காங்க, மல்டிப்ளை 9, மல்டிப்ளைக்கு பதில் ப்ளஸ் 10, ப்ளஸுக்கு பதில் மல்டிப்ளை. இது சால்வ் பண்ணோம் அப்படின்னா 135 + 50 இஸ் ஈக்குவல் டு 185. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சிலாஜிசம் பேஸ் பண்ணி ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஆல் பாய்ஸ் ஆர் மங்கீஸ், ஆல் பாய்ஸ் ஆர் monkeys.
ஓகே, செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? சம் பிளான்ஸ் ஆர் monkeys. சம் பிளான்ஸ் ஆர் monkeys. ஓகே, கன்க்ளூஷன் என்ன ஃபாலோ ஆகுது அப்படின்றத செக் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன், சம் monkeys ஆர் பாய்ஸ். சம் monkeys ஆர் பாய்ஸா? ஓகே, கன்க்ளூஷன் 1 ஃபாலோ ஆகுது. ஆல் பிளான்ஸ் ஆர் பாய்ஸா? ஆல் பிளான்ஸ் ஆர் பாய்ஸா? எந்த ரிலேஷனுமே கொடுக்கல. ஸோ கன்க்ளூஷன் 1 ஒன்லி ஃபாலோஸ். கன்க்ளூஷன் 1 ஒன்லி ஃபாலோஸ். இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். ஃபைவ் 5.36 இன்ட்டு 3.6 இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 6 1 32 8 10 16 19.296 இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். Choose the pair which is related in the same way as the word is the first pair of the given choice. Pitch is the place where cricket is used to be played. Likewise, rink is a place where skating has to be held on. Next problem பார்ப்போம். If some codes are given as some codes, then building is can be coded as. இதுவும் ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். ஆல்ஃபாபெட் சீரிஸ் செக் பண்ணி பார்ப்போம். பி அப்படின்றது எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு? ஒய்யாக சேஞ்ச் ஆகிருக்கு. பி அப்படிங்கிறது ஒய், அதாவது ஆப்போசிட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. இக்கு வியாக சேஞ்ச் ஆகிருக்கு. பியோட ஆப்போசிட் ஒய், இயோட ஆப்போசிட் வி, ஏயோட ஆப்போசிட் இசட், ஆரோட ஆப்போசிட் ஐ. அதே லாஜிக்கில் பியோட ஆப்போசிட் ஒய், யூவோட ஆப்போசிட் எஃப், ஐயோட ஆப்போசிட் ஆர், எல்லோட ஆப்போசிட் ஓ, டியோட ஆப்போசிட் டபிள்யூ, ஐயோட ஆப்போசிட் ஆர், என்னோட ஆப்போசிட் எம், ஜியோட ஆப்போசிட் டி. இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். If cost of the price of 120 article is equal to the selling price of 80 articles, then find the profit percentage. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிளான ப்ராப்ளம் தான். என்ன சொல்லியிருக்காங்க? காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 120 ஆர்டிக்கல் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்றாங்க? செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 80 ஆர்டிகல்ஸு ஈக்குவலாக இருக்குது அப்படின்றதாங்க. ஸோ இப்போ ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ், ப்ராஃபிட் ஃபார்முலா 120 காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் ஹோல் டிவைடட் பை செல்லிங் ப்ரைஸ். இங்கே செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் தானே, 80 அப்படின்றது சொல்லியிருக்காங்க. எதுக்கு ஈக்குவல்? 120 ப்ரைஸ் ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிக்கலுக்கு செல்லிங் ப்ரைஸ் 80 ஆர்டிகல்ஸ் ஈக்குவல் இன்டூ 100. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 40 டிவைடட் பை 80 இன்டூ 100. இன்னும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 50%. இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். ராகுல் and Kusham are good in Hindi and Maths. Sameer and Rahul are good in Hindi and Biology. Geeta and Kusham are good in Marathi and Maths. Geeta, Sameer and Mihar are good in History and Biology. ஓகே, இப்போ இதுலேருந்து கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஹூ இஸ் குட் இன் போத் பயாலஜி அண்டு மராத்தி அப்படின்றது கொஸ்டினில் கேட்டிருக்காங்களா? ஓகே, பயாலஜி அண்டு மராத்தி, பயாலஜி மராத்தி இது ரெண்டுத்துல என்ன யார் காமனாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். பயாலஜி, இங்கே ஒரு பயாலஜி இருக்குது. பயாலஜி அண்டு மராத்தி இதில் யார் காமனாக இருக்கா அப்படின்னா கீதா. ஆன்சர் கீதா. செகண்ட் கொஷின், who is good in only Hindi, Marathi and Maths? ஹிந்தி, மராத்தி அண்ட் மேக்ஸ் இது மூணுத்தில் மட்டும் யார் காமனாக இருக்கா அப்படின்றது கொஷனில் கேட்டிருக்காங்க. ஹிந்தி, மராத்தி, மேக்ஸ். ஹிந்தி, மராத்தி, மேக்ஸ் இதில் யார் காமனாக இருக்கா அப்படின்னா குஷம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். Who is good in Maths, Biology and Hindi? Maths, Biology, Hindi. Maths, Biology, Hindi இது ரெண்டுத்துல யார் காமனாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்கள். ராகுல் அப்படின்ற நேம் காமனா?
Answer Rahul. I hope this video is very useful. You may share this video to your friends or family who are all preparing for competitive exams. All the best.